ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங் பாஸ். இன்னைக்கான இந்த வீடியோவில் ஆல்கன் சேலஞ்ச் சீரீஸில் பார்ட் 2 ஆன ஏகே சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். அதனால வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் 10 சப்ஸ்கிரைப் அடிக்கிறதுக்கு இன்னும் 3 பேர் தான் தேவை. அதனால் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் சேனலில் பார்த்துருக்கலாம், 8 சப்ஸ்கிரைபர் இருக்கும், மிச்சம் 2 பேர் தானே ப்ரோ தேவை. நீ என்ன ப்ரோ 3 பேருன்னு சொல்கிறேன்னா அந்த 8ல் ஒரு ஆள் நான் தான். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து கத்லு ஸ்டீவா இந்த இடத்துல தான் இறங்குறோம். இறங்க கண்ணு கடிக்குதான்னு பார்க்கலாம். என்ன கண்ணு பேரஃபுல் வேணாம், ஹெல்மெட் இருக்க எடுத்துப்போம். இந்த ஏகே கடிக்கிறது தான் கஷ்டம். நடகண்ணு ஹெச்சப்போ அந்த பக்கம் நகன். இது ட்ரோகன்லாம் தேவையில்லை, ஸ்கேர் இருக்கு. இது அடுத்த பாட்டில் தான் வரும். இப்போ கடிக்குது. இருங்க, நான் அப்படியே அந்த கன்னை தேடுற வரைக்கும் ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு போடுறேன் பாருங்க. அப்புறம் ரிம்னா மில்லிச்சாண்டே வந்துட்டேன். இங்கே எவனோ ஒருத்த புல்லட் மட்டும் எடுத்துட்டு ஏகே மட்டும் விட்டு போயிட்டான். ரொம்ப சந்தோஷம். அப்கிரேட் பண்ணிட்டு இருங்க பார்க்கலாம் எவனா அதுக்குறேன். நான் எங்கடக்குறீங்க, வெளியே வாங்கடா. ஒரு கன்னை எம்மா நேரமா தேடுறது. இதோ அங்கே 2 பேர் சண்டை போட்டுனுக்குறாங்க. வழக்கமாக நம்ம பண்ணுற வேலை தான், நடுவில் பூந்து கலாச்சார வேண்டியது தான். இருங்க போகலாம். கேரக்டர்லாம் போடுறானுங்க. போடு போடு போடு. அவ்வளோதான், இவன் காலி. இன்னொருத்தர் இருக்கிறானான்னு போய் பார்க்கலாம். அவன் செத்துட்டான்டா. அதுக்கப்புறம் நான் வந்து கிளாக் டவர் வந்துட்டேன். இந்த இடத்துல சும்மா தான் ஸ்பீடு போட்டு போனேன். பார்த்தேன் இங்கே முன்னாடி ஒரு எனிமிக்கிறான். அப்படியே அழுத்து போடு. ஆள்தான் இவனி கால் பண்ணியாச்சு. மேகை வச்சு என்ன அழுத்துறான், காட்டு அழுத்துறான். அதுக்கப்புறம் மெடிக்கெட் போட்டு நான் ஜோனுக்கு வந்துட்டேன். இதோ இந்த இடத்துல ஒருத்தர் வீட்டு மேலேருந்து எட்டி பார்த்தான். அவனுக்கு பாடியில் அழுத்தி ஒரு சூப்பரான கில் போட்டாச்சு. ஜோன் வந்துச்சுன்னு இந்த இடத்துக்கு வந்தா எல்லாரும் வண்டி எத்தந்தா சுத்துறானுங்க. இதோ இவன் பாருங்க, மாஸ்டர் ட்ரக் எடுத்து சுத்தினுக்கிறான். அப்படியே போடு. நடுவில் எவன்டா இந்த மரத்தை சுத்து. அவ்வளோதான், இவனி காலி பண்ணியாச்சு. இருங்க, இந்த இடத்துல தான் நிறைய எனிமையெல்லாம் வர மாரி இருக்குது. இதோ இங்கே ஒருத்தன். இங்கே டேரா போட்டுற வேண்டியது தான். எவன்டா அது டேமேஜ் அடிக்கிறது. சைடில் குளோவல் போட்டுக்கலாம் முதல்ல. இருங்க, ராக்கெட் லான்ச்சர் விட்டு இப்போ அடிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், இவனி காலி பண்ணியாச்சு. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் எவனாவது வண்டி எடுத்துன்னு வரான். நான் தோ மேப்ல எவனோ ஒருத்தன் வண்டி எடுத்துன்னு வர மாதிரி காமிக்குது. தோ அங்க ஒருத்தனை துரத்துன்னு வரான். ஆள் தான் இடிச்சிட்டான். நம்ம ஓசிக்கல் போட்டுக்க வேண்டியதுதான். பாவம், அவனை வண்டியை வச்சே கொள்றானுங்க. சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம நடந்து போனா நம்மளும் இதே மாதிரி தான் தூக்கிடுவானுங்க. இதனால நம்ம வந்து மான்ஸ்டர் ட்ரக் எடுத்துன்னு கிளம்பிடலாம், அதுதான் சேஃப். அதுக்கப்புறம் நான் இங்கே குளோவல் சுற்றி போட்டு உக்காந்துட்டேன். என்னடாது திருப்பி ஏமே இல்லை. அப்பா கடைசியாக உந்துச்சு. மெடிக்கல்லாம் போட்டுக்கலாம். ஜோன்லாம் வர மாதிரி இருக்குது. தப்பிச்சு கீழே ஓட வேண்டியதுதான். எவனும் அடிக்காம இருக்கணும். குளோவல் போட்டு வெயிட் பண்ணலாம். எவனும் வர மாதிரி தெரியல, நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணலாம். குளோவல் போடு. இதோ அங்கே ஒருத்த வெளியே தலையை காமிச்சுனுக்கிறா. இருங்க, அவனை அடிக்கலாம். அடி. ஐயோ, நம்மள போட்டானுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த மேட்ச் வந்துட்டேன். இந்த வாட்டி நம்ம வந்து அப்சர்வேட்டரில் தான் இறங்குறோம். இருங்க, திருப்பி நான் கன்று கடிக்கிற வரைக்கும் ஒரு ஃபார்வேர்டை போட்டு விட்றேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தோன்னே ஏகே கன்று கிடைச்சிருச்சு. இருங்க, இந்த மினிஸ் எல்லாத்துக்கும் கீழே போடலாம். இப்போ நம்மளுக்கு டோக்கன் தான் தேவை. எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்மளோட நோகாம நோம்பு கும்புற வேலை தான். இதோ முன்னாடி வேறு காயின் இருக்கு. இருங்க, நம்ம போய் ஸ்கோப்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நான் ஸ்கோப் வாங்கிட்டு வந்துட்டேன். எவன் அது பின்னாடி இருக்குது. குளோவல் போடு. இருங்க, மெடிக்கல்லாம் சுற்றிக்க வேண்டியதுதான். எறா வராண்டா. மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு இவனை அடிக்காம இந்த எத்துட்டு போகவே கூடாது. இருங்க, நம்ம உள்ள போய் ரெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணலாம். இப்போ அவன் கண்டிப்பா இங்கதான் ரெஸ்ட் பண்ணி வருவான். வந்துட்டான். மண்டையில ஒரு போடு. யாருக்கிட்ட இன்னில வச்சுக்கிறான், எத்துக்கலாம். இருங்க, அவள்தான், நம்ம இப்போ கிளம்பலாம். காய்ஸ், உங்ககிட்ட நான் என்ன சொல்லிக்கிறேன், மேலே ஒரு வாட்டி பார்க்க சொல்லிக்கிறேன்ல. இதோ இப்போ பாருங்க, இதோ மேலே இறங்குறான். அவ்வளோதான், திருப்பி இவனை காலி பண்ணியாச்சு. இதுக்குதான் அடிக்கடி ஒரு வாட்டி மேலே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் லான்ச் பேட் போட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இதோ இந்த இடத்துல ஒரு எனிமி.
அடி 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 அடி. இந்த நேரம்னு பார்த்து தான் ஹெட்ஷாட் வேற உய்யாது. இதோ வெளியே காமிக்கிறான். ஐயோ, திருப்பி மிஸ் ஆயிடுச்சு. இருங்க, ரெஸ்ட் அடிக்கிற மாதிரி போகலாம். திருப்பி பேக் ஆச்சு வந்துடலாம். ஏன்னா நம்ம கிட்ட ஷார்ட் ரேஞ்சு கன் இல்லை. வெளியே வாடா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. அடி அடி, நல்ல டேமேஜ் வாங்கிட்ட. இப்போ ரெஸ்ட் பண்ண வேண்டியதுதான். இருந்தாலும் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு பயமாக தான் இருக்குது. எங்கே திடீர்னு ஆச்சு போட்டுருவானோன்னு. இருங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. தோ வந்துட்டான், அழுத்தி புடி. அவ்வளோதான், இவனி காலி பண்ணியாச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகிட்டோம். இருங்க, மெடிக்கெட்லாம் போட்டுக்கலாம். இருங்க, மேலே ஒரு செக் பண்ணிக்கலாம். இல்லை, லோட்டெல்லாம் வச்சுக்க வேண்டியதுதான். இன்னில் இருக்குறா. இன்னில் எல்லாம் வச்சுக்கிறான். இருங்க, திருப்பி ஒரு வாட்டி மேலே செக் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை. இருங்க, நம்ம ஈபிலாம் ஏற்றிக்க வேண்டியதுதான். இருங்க, திருப்பி செக் பண்ணிக்கலாம். இதோ சைடில் ஒருத்தர் இறங்குறான். தான் அவனே தான். பார்த்தீங்களா கைஸ், இதுக்கு தான் மேலே ஒரு 4-5 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களே பக்கத்தில் இறங்கி போட்டு தள்ளிடுவானுங்க. எறா வரான்டா, அவனை அடிக்காம விட மாட்டேன்டா. இருங்க, நம்ம அந்த பக்கம் போய் ஜம்ப் பண்ணி அடிக்கலாம். வெளியே தலையை காமிடா, அது மட்டும் போதும்டா. அடி 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 அடி, லெவல் போட்டான். இருங்க, நம்ம லான்ச்சர் விடலாம். அவ்வளோதான், இவனி காலி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பீமா சத்தியாண்ட வந்துட்டேன். இதோ இந்த இடத்துல ஒரு எனிமி உட்காந்துக்கிறான். இதோ அவனை மண்டையில் அடித்து காலி பண்ணியாச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கடைசி ஜோன் வரைக்கும் வந்துட்டேன். இதோ இந்த இடத்துல ஒரு தேர்ட் புஷ்ணுக்கிறான். அட ஏன் வேற வைய மாட்டேங்குது. அவ்வளோதான், இவனி காலி பண்ணியாச்சு. கடைசியாக ஒரே எனிமி. இருங்க, இவனுக்கு இந்த மான்ஸ்டரை வச்சு கொஞ்சம் அளப்பறையை காமிப்போம். கிரனேட் எல்லாம் தூக்கி போடுறான். இருங்க, நம்ம கீழே இறங்கி அடிப்போம். எஸ்கேப் ஆட்டாயா. வெளியே வாடாடே. இருங்க, நம்ம திருப்பி மான்ஸ்டருக்குள்ளே ஏறிக்கலாம். ஏன்னா ரொம்ப பயமா இருக்கு, எங்க போட்டு தள்ளிடுவானோன்னு. இவ்வளோ தூரம் வந்து எஸ்கேப் ஆயிட்டாயா. வெளியே வாடாடே. லெவல் போட்டான். ஃப்ரீஸ் பாம்லாம் தூக்கி போடுறான். வண்டியில் ஏறிக்க வேண்டியதுதான். வண்டியில் ஏறு. எஸ்கேப் ஆகணும் இப்போ. ஆட வெளியே வந்து தொலைடா. ஏன் வேற உய்ய மாட்டேங்குது. அட இந்த ரோபோட் வேறெல்லாம் போட்டு வர்றான் பைத்தியக்கார பையன். திருப்பி வண்டியில் ஏற வேண்டியதுதான். ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸு. இல்லைன்னா நம்மளை போட்டு தள்ளியிருப்பான். அட இந்த ரோபோட் வேற சும்மா சும்மா நிற்குது. இருங்க, கீழே இறங்கி. அவ்வளோதான், மண்டையில் ஒரு போடு. அவ்வளோதான் கைஸ், பார்ட் 2 ஆன ஏகே சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களோட சேலஞ்ச் எல்லாம் கீழே கமெண்ட்டில் போடுங்க, நான் கண்டிப்பாக அதை முடிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு கன்னோட சந்திக்கிறேன். பாய் பாய்.